ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் கார்த்திகேயாய வித்மகே சக்திஹஸ்தாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லாம் வல்ல நல்லை கந்தப்பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய அருளுரையை ஆரம்பிப்போமா. ஓம் நம சிவாய். மனித பிறப்பு மகத்துவமானது. அதனுடைய மகத்துவத்துக்கு மனம் அடிப்படையாக அமைகிறது. அந்த மனமானது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற 4 கூறுகளாக எண்ணங்கள் தொழிற்படும் அடிப்படையிலே பிரிக்கப்பட்டுள்ளது. அவற்றினுடைய பலகீனங்களிலிருந்தும் அவற்றினுடைய சவால்களிலிருந்தும் எந்த ஒரு மனிதன் விடுபட்டு ஒரு பரிபூர்ணமான மனதினை கொண்டிருக்கின்றானோ அவன் பரிபூர்ணமான மனிதத்துவ வாழ்க்கையை வாழ்கின்றான். ஆக இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்திலே இருக்கக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் நீக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நேற்றைய தினம் தொண்டு என்று பார்த்திருந்தோம். தொண்டு செய்ய வேண்டும். தொண்டு என்றால் என்ன? நான் செய்கிறேன் என்கின்ற எண்ணம் இல்லாமல் மற்றவர்களுக்காக அல்லது இறைவனுக்கு அர்ப்பணித்து அந்த செயலை செய்யும் பொழுது பலனை எதிர்பாராமல் அல்லது கிடைக்கின்ற பலன்களை இறைவனுக்கு சமர்ப்பித்து பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு அந்த தொண்டை செய்யும் பொழுது அதுவே தொண்டு என்று சொல்லப்படுகிறது. தொண்டின் மூலமாக நான் என்கின்ற அகங்காரம் குறைக்கப்பட வேண்டும் அல்லது இல்லாதொழிக்கப்பட வேண்டுமே தவிர அது அதிகரிக்கக்கூடாது என்றும் பார்த்திருந்தோம். இந்த தொண்டு என்பது கர்மயோகமாக, கர்ம காண்டமாக எவ்வாறெல்லாம் செயற்படுகிறது என்றும் பார்த்திருந்தோம். எங்களுடைய இந்த ஸ்தூல சரீரத்தை பயன்படுத்தி, உடலை பயன்படுத்தி செய்யப்படுகின்ற காரியங்களாக, செயல்களாக இந்த தொண்டுகள் இருக்கின்றன. பிரதானமாக உடலை பயன்படுத்தி செய்யப்படுபவையாக இருக்கின்றன. ஆனால் அவற்றுக்கு பின்னாலே அந்த கரணங்களாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. அவை தூய்மையாக்கப்பட்டு ஒருநிலைப்படுத்தப்படுகின்ற தன்மை தொண்டின் மூலமாக கிடைக்கிறது. எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் அதிலே எங்களுடைய முழுமையான கவனம் இருக்குமாக இருந்தால் அங்கே மன ஒருநிலைப்பாடு வருகிறது என்றெல்லாம் பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தலைப்பு பக்தி. இப்போ பக்தி என்றால் என்ன? பக்தியை எவ்வாறு நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும்?
பக்திக்குரிய வழிகள் எவை, இந்த பக்தியானது எப்படி அந்தக்கரண சுத்தியை ஏற்படுத்துகிறது, எங்களுடைய மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை எப்படி இந்த பக்தி மேம்பட வைக்கிறது என்று இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த பக்தியை பின்பற்றிய சிறந்த பக்தர்கள் யார், அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது என்றும் பார்க்க இருக்கின்றோம். இப்போ பக்தி என்றால் என்ன? உயர்ந்த லட்சியத்தின் மீது செலுத்தப்படுகின்ற அன்பு பக்தி என்று சொல்லப்படுகிறது. இப்போ பக்தி என்ற அன்பு, அந்த அன்பு உயர்ந்த லட்சியத்தின் மீது, எங்களை விட அல்லது என்னை விட உயர்வான ஒன்றின் மீது செலுத்தப்படுகின்ற அன்பு. அது இறைவனாக இருக்கலாம், இறை பக்தி; ஆசிரியராக இருக்கலாம், குரு பக்தி; தேசத்தின் மீது இருக்கலாம், தேச பக்தி; அம்மா மேலே இருக்கலாம், மாத்ரு பக்தி; அப்பா மேலே இருக்கலாம், பித்ரு பக்தி. இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம். அப்போ அந்த உயர்ந்த லட்சியத்தின் மீது செலுத்தப்படுகின்ற அன்பு என்று சொல்லும் பொழுது அங்கேயும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செலுத்தப்படுகின்ற அன்பு. அந்தக்கரண சுத்தி என்று வந்துட்டாலே எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு இருந்தால் திருப்பி அந்த கரணங்கள் அதுக்குள்ளே சென்று மாட்டுப்பட்டு விடும், அதிலிருந்து விடுபட முடியாது. எவ்வாறு தொண்டை செய்யும் பொழுது, செயலை செய்யும் பொழுது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்றோமோ, அதே போல பக்தி செலுத்தும் பொழுதும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மனிதனால் பக்தி செலுத்தப்பட முடியுமாக இருந்தால் அதுவே உன்னதமான பக்தி. ஸ்ரீமத் பகவத்கீதையிலே 12ஆம் அத்தியாயம் பக்தி யோகம். நேற்று தொண்டிலே பார்த்திருந்தோம். 3ஆம் அத்தியாயம் கர்மயோகம், 12ஆம் அத்தியாயம் பக்தி யோகம். அதிலே பக்தியிலும் அனன்ய பக்தி. அனன்ய பக்தி என்றால் இறைவன் வேறு நான் வேறு என்கின்ற வேறுபாடே இல்லாமல் செலுத்தப்படுகின்ற பக்தி என்று பொருள். அவனே நான், நானே அவன், யோகர் சுவாமிகள் சொல்வது போல். அப்ப அந்த உயர்ந்த லட்சியத்தின் மீது செலுத்தப்படுகின்ற அன்பு பக்தி என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் திருமந்திரத்திலே திருமூலரும் அன்பே சிவம், அன்பே சிவம், சிவம் என்றால் பிரம்மம், சிவம் பிரம்மம் பரம்பொருள் இறைவன் எல்லாம் ஒரே விஷயம். அப்போ அன்பே சிவம் என்றால் எப்படி அன்பு அந்த பிரம்மமாக முடியும், சிவமாக முடியும், இறைவனாக முடியும் என்றால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு இறைவனாக முடியும், சிவமாக முடியும். சாதாரணமாக கஷ்டம். நாங்கள் ஒருவர் மீது அன்பு செலுத்தும் போது ஆக குறைஞ்சது பதிலுக்கு அவர்கிட்ட இருந்தாவது அன்பை எதிர்பார்ப்போம். ஆனால் அன்பை கூட எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்துதல் என்றது மிக 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 கடினம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்த வேண்டும். அந்த நிலையை நாங்கள் அடைவோமாக இருந்தால் அதுதான் சுதந்திரம். அங்கே எந்த பந்தமும் கிடையாது, நான் எதையுமே எதிர்பார்க்கவில்லை, ஆகவே எது நடந்தாலும் அது என்னை பாதிக்கப் போவது இல்லை. அப்போ அந்த பக்தி எங்களுக்கு சுதந்திரத்தை தர வேண்டுமே தவிர அடிமைத்தனத்துக்குள்ளே எங்களை கொண்டு சென்று விட்டுவிடக்கூடாது. நாங்கள் குறிப்பாக நெல்லை கந்த பெருமான் மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே இறை பக்தி என்ற ஒரு விடயத்தை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், இறைவன் மீது பக்தி செலுத்த வேண்டும், முருகப்பெருமான் மீது பக்தி செலுத்த வேண்டும். பக்தியால் யான் உன்னை பலகாலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி, பக்தியால் யான் உன்னை பற்றியே திருப்புகழ் பாடி. அப்போ அங்கேயும் பக்தியால் யானுனை பலகாலம் பற்றியே பெருமை நிறைந்த பெரிய திருப்புகழ் பாடி.
அருணகிரிநாத சுவாமிகள் இந்த திருப்புகளை பாடுறார். அதிலே அவர் ஒன்றை கேட்குறார், முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே. அப்போ அது கேட்கறதுக்குள்ள பரவாயில்லை இது. ஏனென்றா முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே. அப்போ அவர் கேட்கிறார், ஆனால் எதனை கேட்கிறார்? முக்தியை கேட்கிறார். முக்தி என்றால் என்ன? விடுதலை. எல்லா பந்தங்களிலிருந்தும் விடுதலை, எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை, எல்லா பிறப்புகளிலிருந்தும் விடுதலை, எல்லா வினைகளிலிருந்தும் விடுதலை, எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை. அதான் முக்தின்னு பேர். முக்தி என்பது சமஸ்கிருதம், வட சொல். விடுதலை என்பது தமிழ் சொல். லிபரேஷன் என்பது ஆங்கில சொல். எல்லோருமே ஏதோ ஒரு விதமாக ஆன்மீக விடுதலை, ஸ்பிரிச்சுவல் லிபரேஷன். இந்த பந்தத்திலிருந்து பிறப்பு இறப்பு, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், இதிலேருந்து என்னை விடுவித்து விடு, இந்த பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து என்னை விடுதலை செய்து விடு, முக்தி. அப்போ முக்தியே சேர்வதற்கு அருள்வாயே, எனக்கு முக்தியை கொடு, நான் உன்னை பக்தியால் பலகாலம் பாடுகிறேன். அப்போ அது ஒரு பக்தனாக, ஒரு அடியவனாக முக்தியை கேட்பதிலே பிழை இல்லை. முக்தியை கேட்டால் அதுக்குள்ளே எல்லாமே அடக்கம். ஆனால் ஞானிகளுடைய பக்தி, அனன்ய பக்தி, முக்தியை கூட அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் ஞானிகள் ஏற்கனவே முக்தி அடைந்து விட்டார்கள். இனி அடைவதற்கு ஒன்றுமில்லை. ஆகவே இனி கேட்பதற்கு ஒன்றுமில்லை. அவர் சொல்லுவார்கள், கடவுளுக்கு ஞானிகளைத்தான் பிடிக்கும். ஏனென்றால் அவ இறைவனுக்கு தொல்லை கொடுக்க மாட்டேனான். எனக்கு அதை கொடு, இதை கொடு, அது வேணும், இது வேணும், அதைத்தா, இதைத்தா, இப்போவேதா, நாளைக்குத்தா, நாளண்டைக்குத்தா. அப்பப்பா, இந்த மகோற்சவ காலத்தில் நல்லூர் முருகப்பெருமானுடைய காதுக்குள்ளே போய் இருந்து கேட்டால், விடியப்புறத்தில் இருந்து நள்ளிரவு வர எத்தனை பேர் தேங்காய் உடைச்சி கற்பூரம் கொளுத்தி பிரதிஷ்டை செய்து கும்பிட்டு எத்தனை வேண்டுதல்கள். அதுவும் நேரடியாக வந்து வேண்டுதல்கள்லாம் இவ்வளவு காலம் இருந்துச்சு. இப்போ இந்த தொலைக்காட்சி, சமூக வலைத்தளங்கள், யூடியூப் எல்லாம் வந்த அப்புறம் அது கூட கேட்குறாக்கள். அதுவும் அவருக்கு கேட்கும். இங்கே மட்டும் இல்லை, புலம்பெயர் நாடுகள், வெளிநாடுகள்லேருந்து எல்லாம் கேட்டால், அப்பா முருகப்பெருமாண்ட காது நான் நெக்கே இல்லை. இந்த 25 நாளும் இப்போ பக்தி. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. உண்மையில சொல்ல போனால் கடவுளுக்கு நாங்கள் என்ன கேட்க போகிறோம்ன்றது கேட்காமலே தெரியும். நாங்கள் கேட்டுத்தான் தெரியணும் என்று இல்லை. அடுத்தது எங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தால் அவர் கேட்காமலே கொடுப்பார். அப்படி அவர் கொடுக்க நினைக்கிறத உங்களால் தடுக்கவும் முடியாது. ஆகவே உங்களுக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் இதுவரை அது அவருடைய விருப்பம். அப்போ அவர் கொடுக்குற நேரம் தான் கொடுப்பார். அப்போ நாங்கள் ஒன்றும் கேட்க தேவையில்லை, சரி, நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அது சோம்பேறித்தனம். ஒரு முயற்சியுமே செய்யாமல், ஒன்றுமே செய்யாமல் அது கடவுள் கொடுக்குற இடம் கொடுக்கட்டுன்னு நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது சோம்பேறித்தனம். இல்லை என்றால் ஒன்றில் சோம்பேறித்தனமாக இருக்கணும், அல்லதுன்னா ஞானியாக இருக்கணும். ஏன்னா ஞானியாக இருந்தால் அங்கே வேண்டுதலே இல்லையே, எதை கொடுத்தாலும் சரியே. அது ஞானிகளுடைய நிலை. இந்த இரவு உணவு புட்டாக இருந்தாலும் சரி, இடியப்பமாக இருந்தாலும் சரி, ரொட்டியாக இருந்தாலும் சரி, நூடுல்ஸாக இருந்தாலும் சரி, உப்புமா, இது இட்லி, தோசை, எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு இதுதான் வேண்டும் என்ற பற்று கிடையாது. அப்போது இந்த பக்தியூடாக அனன்ய பக்தி என்பது இறைவனை அந்நியமாக பார்க்காமல், இறைவனிடம் எதையும் கேட்காமல் செலுத்தப்படுகின்ற அன்பு. உண்மையில் இந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு அப்படியான அனுபவங்கள் நடந்ததோ தெரியாது, யாரென்றே தெரியாது. உங்களுக்கும் அந்த நபருக்கும் ஒரு அறிமுகமும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கேக்க
அவர் வந்து உதவி செய்துவிட்டு போய்விட்டார். ஆனால் வந்து உதவி செய்துட்டு போன பிறகும் தொடர்பு எதுவும் இல்லை. நீங்கள் அவற்றை தொலைபேசி இலக்கம் முகவரி கேட்கறதுக்கு ஆள் போயிட்டார். அப்போ என்ன சொல்கிறோம்? அப்பா கடவுளே வந்து காப்பாற்றினார். வந்தார், உதவி செய்தார், திரும்பி பார்த்தா ஆளை காணம். என்னண்டா அந்த எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு அது. அவர் எதிர்பார்ப்பு இருந்திருந்தால் நின்றுப்பார். ஒரு சிரிப்பாவது சிரிக்கணும், அல்ல கதைக்கணும். நீங்கள் எங்கே இருக்கிற, நீங்கள் இந்த ஊர், இந்த இடம், என்ன செய்கிறீங்கள், இது ஒன்றும் இல்லை. அப்போ அந்த 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 அன்பு இருக்கே, அது எங்களோட நெஞ்சத்தை தொடும். அப்படி ஒரு அன்பை நீங்கள் பெற்றால் அன்றிரவு உங்களால் நித்திரை கொள்ள முடியாது. அவரை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுவும் இந்த காலத்தில் அப்படியான மனிதர்களும் இருக்கிறார்கள். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்துதல். அப்போ அந்த பக்தி என்ன செய்யுமெண்டா, எங்கட அகங்காரத்தை, ஆணவத்தை, நான் என்கின்ற செருக்கை, கர்வத்தை இல்லாமல் செய்யும். இது ஒரு அடிப்படையான விஷயம். அதாவது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செலுத்தப்படுகிற அன்பு. அது என்ன செய்யும்? எங்கட சித்தத்தை சுத்தப்படுத்தும். சித்தத்தில் ஒரு சுயநலமாக இருந்த நான் இப்போ என்ன செய்கிறேன்? மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகிறேன். அன்பே சிவம். உண்மையில் எல்லா ஜீவராசிகள் மீதும் நான் அன்பு செலுத்துவேனாக இருந்தால் யாரையுமே நான் கோபிக்கப் போவது இல்லை. ஆனால் அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது சில பேருக்கு அதட்டி சொன்னாத்தான் புரியும், விளங்கும் என்றால் அதட்டி சொல்லத்தான் வேணும். கோவப்பட்டு சொன்னாத்தான் விளங்கும் என்றால் கோவப்பட்டு சொல்லத்தான் வேணும். சில தண்டனை கொடுக்கத்தான் வேண்டும் என்றால் தண்டனை கொடுக்கத்தான் வேண்டும். ஏன்னா அவர்களை சொல்லி அது விளங்காது என்ற அடிப்படையில். ஆனால் நல்ல குருநாதன் நம்மை வாட்டுவது கொல்லவல்ல. அப்படியான அந்த தண்டனை கொடுக்கப்படுவது அல்லது என்ன நடைபெறுகிறதோ அதுவும் எங்களுடைய நன்மைக்காக. என்னுடைய பாவங்கள் கழிந்து போகின்றன. அப்போ நாங்கள் சில பேர் நினைச்சு கொண்டிருக்கிறது அன்பு என்றா எப்பவும் கொஞ்சி கொண்டு இருக்கணும், பிளவிட்டாலும் தூக்கி கொஞ்சி கொண்டு இருக்கணும். அன்பு என்பது அப்படியும் இருக்கலாம். ஒருவர் தவறு செய்கிறார், சொல்லியும் கேட்க மாட்டேன் என்கிறார் என்றால் அதட்டி சொல்வதும் அன்புதான், அடித்து சொல்வதும் அன்புதான். அதுக்காக சும்மா தேவையில்லாமலாம் அடித்து போட்டு அன்புன்னு சொல்லி கொண்டு தெரியல. அப்போ அந்த நோக்கத்தை தான் பார்க்க வேண்டும். அப்போ அந்த அன்பு என்ன செய்கிறது? எதிர்பார்ப்பில்லாத அன்பு எங்களுடைய சித்தத்தை சுத்தப்படுத்துகிறது. சுயநலத்திலிருந்து பொதுநலத்துக்கு போகிறோம். இந்த பக்தியில் இருக்கக்கூடிய ரெண்டாவது விஷயம் மன ஒருநிலைப்பாடு, கன்சன்ட்ரேஷன் ஆஃப் த மைண்ட். இப்போ விக்கிரக வழிபாடு எடுத்தால் ஆலயத்தில் எம்பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கிறது, வசந்த மண்டப பூஜை, கொடித்தம்ப பூஜை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தியானம் தான். இந்த பூஜை நடக்க அழகான பூஜை நடக்கும்போது அந்த பூஜையே பார்த்து கொண்டிருக்கமெண்டா, கும்பிட்டு கொண்டிருக்கிறோமெண்டா, முருகா காணக்கண் கோடி வேண்டுமையா இந்த பக்தியால் நாங்கள் திளைத்திருக்கும் பொழுது அது எங்களோட மனதை ஒருநிலைப்படுத்துகிறது. அப்போ கோவிலுக்கு போய் இறைவனை வணங்க கும்பிட அபிஷேகம் பார்க்க, பூசைகள் பார்க்க எங்களோட மனம் ஒருநிலைப்படுற தன்மை அதிகரிக்கும் பொழுது புத்தி பலமடைகிறது. நாங்கள் உறுதியாக முடிவெடுப்போம், தடுமாற்றம் குழப்பம் வராது. இந்த மன ஒருமைப்பாட்டின் ஊடாக பக்தியை அடைதல். இதைத்தான் வேதங்களில் நேற்று தொண்டு என்பது கர்ம காண்டம் என்று பார்த்தது போல இன்று பக்தி என்பது உபாசனா காண்டம்.
உப ஆசனம். உப என்ற அருகிலே, ஆசனம் என்ற அமர்தல். இறைவனுக்கு அருகிலே அமர்தல், குருவுக்கு அருகிலே அமர்தல். உபாசனா காண்டம். உபாசனா காண்டத்தில் ஆலய வழிபாடு, விக்கிரக வழிபாடு, தியான பயிற்சிகள் எல்லாம் வருது. மனசை உருளப்படுத்துகிற எல்லாம் பக்தி எல்லாமே அதுக்கு வருது. கிரியை மார்க்கம். நேற்று தொண்டு சரியை மாறி பக்தி கிரியா மார்க்கம். கிரியை திருஞான சம்பந்தர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அப்பா முருகா இறைவனை பார்த்தா அந்த அபிஷேகம் நடக்க, அந்த பூஜை நடக்க என்ன அறியாமல் கண்ணீர் வருது. அவ்வளோ பக்தி, உள்ளம் முருகுகிறது. இறைவன் மேலே அப்படி ஒரு பக்தி, அந்த இறைவனை காண வேண்டும் என்று துடிக்கின்ற பக்தி. நல்லூர் சண்முக பெருமான் தேருக்கு எழுந்தருள இருக்கிற அந்த காட்சி, அப்பா பார்க்கணும் என்று இவ்வளவு பேர் எவ்வளவு தொலைவில் இருந்தெல்லாம் வருகிறார்கள். ஒரு வருஷத்தில் ஒருக்கா கிடைக்கிற காட்சி. அந்த பக்தி, அப்படி நாங்கள் பக்தியாக வணங்கும் பொழுது மனம் ஒருநிலைப்படுகிறது. அதனூடாக புத்தி பலமடையுது. மனதில் இருக்கிற தடுமாற்றங்கள் குழப்பங்கள் இல்லாமல் போகிறது. சித்தம் தூய்மை அடைகிறது. இறைவன் மேல் அவ்வளோ பக்தி வந்து மனம் ஒருநிலைப்படும் பொழுது நாங்கள் எல்லா ஜீவராசிகளையும் இறை சொரூபங்களாக பார்க்க ஆரம்பிப்போம். அன்பே சிவம். எல்லாரும் கடவுளோட வடிவங்கள். யாரையும் வெறுக்க மாட்டோம். ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. அப்படியான நிலை வரும்போது எங்களோட சித்தம் தூய்மைப்படுத்தப்படும். அடுத்த அகங்காரம் என்றது தேங்காய் உடைக்கிற இதுக்கு அகங்காரத்தை உடைக்கணும். தேங்காய் சிரட்டை தான் அகங்காரம். உடைச்சா அங்கே உள்ளுக்கு வெள்ளை தேங்காய், உள்ளம் வெள்ளை தூய்மை. அப்போ ஆலயத்துக்கு போகும்போது அங்கே இறைவன் தான் பெரியவர். இறைவனுக்கு முன்னால் நான் அடியவன், சிறியவன், அடியேன் என்ற அகங்காரம் ஆணவம் இல்லாமல் போகிறது. பக்தியினூடாக, பக்தி என்ற ஆலய வழிபாட்டினூடாக உண்மையிலேயே ஒரு பக்தி செலுத்தும் பொழுது இறைவன் காட்சி கொடுக்கிறார். சூரபத்மனுக்கு முருகப்பெருமான் தன்னுடைய திருப்பெரும் வடிவத்தை காட்டுறார். அதை போல சூரனே வியக்கிறான். அப்பா, மகாபாரத யுத்தத்திலே அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுறார். இதெல்லாம் பக்தியால் ஏற்பட்ட விளைவுகள். அப்போ அப்படி ஒரு விஸ்வரூபம் திருப்பெரும் வடிவம் காட்டப்படும் பொழுது நாங்கள் எங்களுடைய வரையறையை உணர்ந்து கொள்கிறோம். இறைவனுடைய திருப்பெரும் வடிவம் அவ்வளோ பெரிய வடிவம், அதோடு ஒப்படைக்க நான் ஒன்றுமே இல்லை என்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது, இறைவனுடைய சக்தியை பக்தியின் மூலமாக உணரும் பொழுது நான் என்கின்ற அகங்காரம் இல்லாமல் போகுது. எல்லாவற்றையும் அவனே செய்கிறான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், இந்த அகில அண்ட சராசரங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு மேலே ஒரு தலைவன் கிடையாது இந்த பிரபஞ்சத்தில். அப்படிப்பட்ட அந்த இறைவனை நான் பக்தியோடு வணங்குகிறேன். இப்போ அந்த ஒரு அடிப்படையில் பக்தி செலுத்தும் பொழுது எங்களோட அகங்காரம் நொறுங்கிவிடும். சித்தம் தூய்மை அடைகிறது. புத்தி பலமடைகிறது. மனம் தடுமாற்றம் குழப்பங்களிலிருந்து விடுபடுகிறது. சிறந்த பக்தன் யார்? கண்ணப்ப நாயனார். இறைவனுக்கு பூசைக்கு கண்ணிலேருந்து ரத்தம் பெற கண்ணே அப்பி கொடுக்கும். கண்ணப்ப நாயனார் 63 நாயன்மாருமே சிறந்த பக்திமான்கள் தான். நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லோருமே பக்தியில் சிறந்தவர். அப்போ எங்கட அந்த கரண சுத்தி நடக்கணும் என்றால் நாங்கள் பக்தி மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். எங்களுக்குள்ளே இருக்கிற பக்தியை, இறைவன் மீது இருக்கிற பக்தியை இன்னும் அதிகரிக்க வேண்டும். இறைவன் மீது இருக்கிற பக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த மகோற்சவம் நல்ல சந்தர்ப்பம்.
நல்லை கந்தப்பெருமான் மீது எங்களுக்கு இருக்கின்ற பக்தியை அதிகரிப்பதற்கு இந்த 25 நாட்களும் ஒரு மிகுந்த ஒரு அதிர்வுகளை சக்தியை எங்களுக்கு தரும். விரதம் இருந்து சைவ சமய ஆச்சார சீரர்களாக இருந்து இப்போ தொடர்ச்சியாக 25 நாள் வேட்டி கட்டுவோம், சேலை உடுப்போம், விபூதி பூசுவோம், உருத்திராட்சம் அணிவோம், சைவமாக இருப்போம், பக்தியாக இருப்போம். அந்த வாழ்வியல் அதுதான் பக்தி. அப்போ அந்த 25 நாட்களும் அந்த பக்தியில் திளைக்கும் பொழுது அந்த கரண சுத்தி நடக்கிறது. அப்புறம் தொடர்ந்து திருவிழா முடிஞ்சோடனே பேருந்து அப்படியே ஓஞ்சு போகாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த பக்தி செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்தல். நாயன்மார்கள் எல்லாம் சம்பந்தர், சுந்தரர், அப்பர், மாணிக்கவாசகர் எல்லாம் பக்தி இயக்கம். பக்தியால் தான் அவர்கள் திருமுறைகளை எல்லாம் பாடினார்கள். தேவாரம், திருவாசகம். அழுதால் உன்னை பெறலாமே மாணிக்கவாசகர் சுவாமிகள். இறைவனுக்காக நாங்கள் எத்தனை பேர் அழுகிறோம், ஏங்குகிறோம். இறைவனுடைய காட்சி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எத்தனை பேர் ஏங்குகிறோம். அந்த பக்தி வர வேண்டும். அந்த ஒரு பக்தி வரும் பொழுது மன ஒருமைப்பாடு தானாக வருகிறது. தொண்டின் மூலமாக மன தூய்மையும் பக்தியின் மூலமாக மன ஒருமைப்பாடும் எட்டப்பட்ட ஒருவர்தான் கர்மகாண்டத்தின் மூலமாக மன தூய்மையும் உபாசனா காண்டத்தின் மூலமாக மன ஒருமைப்பாடும் எட்டப்பட்ட ஒருவர்தான் ஞான காண்டத்துக்கு தகுதி உள்ளவராக ஆகிறார். வேதங்கள் 3 காண்டம், கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம். ஞான காண்டம் தான் உபநிடதங்கள், எல்லா வேத சாஸ்திர நூல்கள். வேத சாஸ்திரங்களை படிக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். அது தொண்டு செய்துதான் அந்த நிலையை அடையலாம். கர்மயோகம். வேத சாஸ்திரங்களை நாங்கள் சரியான விதத்திலே அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மனம் ஒருநிலைப்பட வேண்டும். அதான் உபாசனா காண்டம், பக்தி யோகம். அப்போ இது ரெண்டும், தொண்டும் பக்தியும் ஒரு மனிதனிடத்தை மேலோங்கி இருக்கும் பொழுதுதான் அவன் மன தூய்மை உள்ளவனாகவும் மன ஒருமைப்பாடு உள்ளவனாகவும் ஆகிறான். அவன்தான் ஞான காண்டத்துக்கு தகுதியானவன். அப்போ தொண்டு பக்தி ஊடாக அந்த கரண சுத்தி, மனம் புத்தி சித்தம் அகங்காரம், அந்த சுத்தி, அந்த தூய்மைப்படுத்தல் நடைபெற்றாலும் இந்த ஞானத்தை பெறும் பொழுது, சரியான அறிவை பெறும் பொழுதுதான் மனமானது அல்லது மனம் புத்தி சித்தம் அகங்காரமானது முழுமையான வடிவத்தை பெறுகிறது. ஞான காண்டத்தினூடாக இதை படித்து நாங்கள் அடையும் பொழுதுதான் மனித பிறப்பின்ற மகத்துவத்தை அறிய முடியும். அப்போ நேற்றும் இன்றும் தொண்டும் பக்தியும் என்பது இந்த தயார்படுத்தல், ப்ரிப்பரேஷன். நாளைய தினம் ஞான காண்டம் ஆரம்பமாகிறது. நாளையிலிருந்து 3 நாட்கள் ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், அந்த 3 தலைப்புகளில் பார்க்க இருக்கிறோம். இந்த 3மே ஞான காண்டம். ஞானத்தை, அறிவை பெறுவதற்கான வழிகளை ஒரு எங்களோட சாஸ்திரம் எடுத்து சொல்கிற விதத்தில் நாங்கள் ஆராய இருக்கின்றோம். அதுக்கு முதல் நாங்கள் தொண்டு வளர்க்க வேண்டும், பக்தியை வளர்க்க வேண்டும், தொண்டர்களை உருவாக்க வேண்டும். நான் முதல் ஒரு தொண்டனாக, சிறந்த தொண்டனாக மாற வேண்டும். பிறகுதான் என்னால் தொண்டர்களை உருவாக்க முடியும். நான் சிறந்த பக்தனாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் என்னால் பக்தர்களை உருவாக்க முடியும். தொண்டர்களும் பக்தர்களும் என்று எங்களுக்கு தேவை. ஆலயங்கள் தோறும் தொண்டர் சபைகள் அமைக்கப்பட வேண்டும். தொண்டர் சபை. அது மாதிரி பக்தர்கள் எல்லாம் இந்த பக்தி, இறைவனுடைய நாமத்தை பாடுதல், தேவாரம், பஞ்சபுராணம், புராணம், பஜனை, கூட்டு பிரார்த்தனை, பன்னிசை, இறைவனுடைய புகழை பாடுதல், அதுவும் பக்தி தான். அதுவும் மன ஒருநிலைப்பாட்டை கொண்டு வரும், சித்தத்தை தூய்மைப்படுத்தும்.
அகங்காரத்தை இல்லாமல் செய்யும். எல்லா அந்தக்கரண சுத்தியும் நடக்கும். அப்போ இந்த தொண்டின் மூலமாகவும் பக்தியின் மூலமாகவும் மனம் புத்தி சித்தம் அகங்காரமாகியன தூய்மைப்படுத்தப்பட்ட ஒருநிலைப்படுத்தப்பட்ட நிலையிலே நாங்கள் நாளைய தினம் ஞான காண்டத்துக்குள்ளே நுழைகின்றோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ சிவகுருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் நமः சிவாய.